ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பங்களாதேஷ் அணிக்கு ஆப்போசிட்டாக முதல் டெஸ்ட் மேட்ச் இந்திய அணி வின் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து ரெண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க. முதல் டெஸ்ட் போட்டிக்கு மட்டும்தான் இதுக்கு முன்னே டீமை சொல்லியிருந்தாங்க. இப்போ ரெண்டாவது டெஸ்ட் போட்டிக்கும் டீம் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த பிளேயர் இருக்காங்க, யாருனா வெளியே போயிருக்காங்களா, இல்லை அதே டீம் இருக்கான்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, முதல் டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா இந்திய அணி சூப்பராக வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது இண்டிவிஜுவலாக இவங்களால தான் வின் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியாது. ஃபுல் டீம் எஃபெக்ட் சொல்லலாம். அஸ்வின் நல்லா பண்ணாங்க, ஜடேஜா நல்லா பண்ணார், அப்புறம் பும்ரான் சூப்பராக பால் போட்டார், அதுக்கப்புறம் நம்ம ரிஷப் பண்ட், கில் எல்லாமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணாங்கன்னு சொல்லலாம். இந்திய அணி அதனால தான் இந்த வெற்றி பெற்றிருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டெஸ்ட் மேட்சுக்கான இந்திய அணி அறிவிச்சதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் கூட இல்லைங்க. அப்படியே டீம் இருக்குது. நான் கூட சில பல சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினச்சேன். இந்த துலிப் ட்ராபி வர முடிஞ்சிருக்கா, கண்டிப்பாக இந்த சஃப்ராஸ் கான் இல்லைனா அக்சர் பட்டேல் இவங்களை யாரா ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு யங்ஸ்டார் யாருன்னா எடுத்துகிட்டு வருவாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் யாருமே இன்னும் வெளியே எடுக்கலை. ஃபுல் டீம் அப்படியே தான் கண்டினியூ பண்ணி விளையாட போகிறாங்க. இதில் என்ன ஒரு செகண்ட் மேட்ச்சில் ஒரு சேஞ்சஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, அக்ஷிப் தீப்பை ட்ராப் பண்ணிவிட்டு அக்சர் பட்டேலை உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது கான்பூரில் நடக்கும்போது கண்டிப்பாக அது ஸ்பின்னிங் அட்டாக் தாங்க. சென்னை இந்த கிரவுண்டுனா கூட சென்னையில் நடந்ததுன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் ஃபேவராக இருந்துச்சு, ஸ்பின்னருக்கு ஃபேவராக இருந்துச்சு. ஆனால் இப்போ போகிற கான்பூர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பின்னருக்கு தான் ஃபேவராக இருக்கும். அதனால் 3 ஸ்பின்னர் 2 ஃபாஸ்ட் பவுலரோட இந்திய அணி போவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பட் டீமில் எந்த சேஞ்சஸ் இல்லை. சேம் டீம் தான் இந்திய அணி விளையாட போகிறாங்க. அடுத்து வர போட்டியும் முக்கியமான போட்டிங்க. ஏன்னா டெஸ்ட்டு சீரீஸை வின் பண்ணோன்னா அடுத்த போட்டி இந்தியா வின் பண்ணால் மட்டும்தான் 2-0 சொல்லிட்டு சீரீஸை வின் பண்ண முடியும். அந்த சீரீஸ் முடிஞ்சவுடனே அடுத்து நியூசிலாந்து சீரீஸ் வருது. அது அடுத்த மாதம் தொடங்க போகுது. கண்டிப்பாக அக்டோபரில். கண்டிப்பாக அதுவும் ஒரு முக்கியமான தொடர். அந்த போட்டியெலாம் நம்மளுக்கு ஒவ்வொரு போட்டியும் ரொம்ப சவாலாக இருக்குங்க. ஏன்னா நியூசிலாந்து உங்களுக்கு தெரியும், செம்ம குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்காங்க. சாந்தனர் இருக்கார், ஃபிலிப்ஸும் போடுவார், அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரனார் சொல்லிட்டு நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நல்ல ஆல்ரவுண்டர் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அந்த தொடர் நம்மளுக்கு ரொம்பவே சவாலாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பங்களாதேஷ் டெஸ்ட் சீரீஸை ஸ்மூத்தாக முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 3 T20 போட்டி விளையாட போகிறாங்க. இதே பங்களாதேஷ் கூட தான். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா, விராட் கோலி விளையாட மாட்டாங்க. இந்திய அணி யங்ஸ்டர்ஸ் விளையாடுவாங்க. கண்டிப்பாக அந்த போட்டி ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா ஈஸியாக இந்திய அணி வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் போட்டி முடிஞ்சோடனே அடுத்து நியூசிலாந்து தொடர் கண்டிப்பாக காத்துட்ருக்கும். பார்க்கலாம் வெயிட் பண்ணி. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி அடுத்த வார தொடரை வெல்லுமா, இல்லை கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்களா நியூசிலாந்து? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.